எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு புது கிரைண்டர் வாங்கியிருக்கோம். கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி லாவெண்டர் கம்பெனி மிக்ஸ் கிரைண்டர் வந்து வாங்கியிருக்கோம். இந்த கிரைண்டர் பாருங்க, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் கிரைண்டரை. வாங்க பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வாங்க. டன் 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 டன். பாருங்க, இதுதான் லாவெண்டர் கிரைண்டர். இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். மூடி கொடுத்துருக்காங்க. இது என்னால் தூக்க முடியாது, அதனால் என் ஹஸ்பண்டை தூக்க சொல்லிக்கிறேன். கிரைண்டர் பாருங்கள், இது லாவெண்டர் கிரைண்டர். ஏன்னா லாவெண்டர் கலரில் இருக்குது, அதனால் லாவெண்டர் கிரைண்டர் போட்டிருக்காங்க இதில். ஆனால் பிரீத்தி கம்பெனி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் பாருங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. பார்ப்போம், இது இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். என்னோட மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதோட மஞ்சள் சேர்த்து அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொட்டு வச்சு சாமி கும்பிட்டு முதல்ல நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் கிரைண்டருக்கு. சரி, கழுவிட்டு வந்து வச்சுக்கலாமா? இல்லை, ஒரு தடவை கழுவிட்டு வந்துடலாம். போய் கழுவிட்டு வரேன். தூக்குறதுக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை, வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒத்த கையில் தூக்கிடலாம். இதை வந்துட்டு ஆன் பண்ணிட்டீங்களா? இதை நல்லா நான் கழுவிட்டு வந்துட்டேன். இதை மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்போ இது ரேஷன் அரிசி ஒரு 2 கை அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். அரிசி வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல, அதனால் இது ஊற வச்சுருக்கேன் நல்லா. இது என்ன பண்ணுறோம், நம்ம போட்டு கலந்து ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆட்டணும். ஃபஸ்ட்டு ஆட்டுறதுனால நம்ம உள்ளே வந்து கல் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு பூஜை மாதிரி நினச்சிக்கிட்டு ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் தூள். அதனால் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம். ஆன் பண்ணலாமா? சாமியை கும்பிட்டு ஆன் பண்ணலாம். பாருங்க, ஆன் பண்ணவா? ஆன் பண்ணியாச்சு. இப்போ
அரையட்டும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்குது. கேட்டிங்கன்னா இதுக்கு மூடி கொடுத்துருக்காங்க. மூடி வேணும்னா நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏதாவது தூசி ஏதாவது உலாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மூடி போட்டு முடிக்கலாம். நல்லா க்ரிப்பாக இருக்குதுங்க, ஒட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டு மூடிட்டு அப்படியே திருப்பி ஃபோன் எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு ஸ்பீடு பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிருச்சுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நரன்னு கூட இல்லை, நல்லா அரைச்சிருச்சு மாவு. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். இவ்வளோதான். இனிமேல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை எடுத்துட்டு அப்புறம் நார்மலாக எப்பயும் கூட கழுவி வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸுக்கு இதை வந்துட்டு பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா மாவு ஒரு 2 நிமிஷம் தாங்க இருக்கும். என்னெல்லாம் கேட்டால் டக்குன்னு போட்டவுடனே அரைச்சிச்சு இல்லை. நல்லா கரண்ட் வந்து நமக்கு இதனால் மிச்சமாகும். நீங்களும் லேவண்டர், பிரீத்தி லேவண்டர், பிரீத்திக்கு லேவண்டர் கம்பெனியில் நீங்கள் எடுங்க. லேவண்டர் கிரைண்டு இது வந்து எவ்வளோ ரேட்டு இதோட கேரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இனி யாராவது சஜஷன் கேட்டிங்கன்னா பிரீத்தி லேவண்டர் கிரைண்டர் வந்து சூப்பராக இருக்குது, நீங்களும் எடுக்கலாம்.